இந்த அண்டசராசத்தில் இருக்கிற பூமியிலையும் சரி பிற லோகங்களையும் சரி நிலைத்தடுமாறி அழிவின் காலத்திற்கு போகிறப்போ காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் மனிதர்களையும் பல ஜீவராசிகளையும் காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு அவதாரம் தான் மச்சவதாரம். இந்த மச்சவதாரம் மகாவிஷ்ணு ஏன் எடுத்தாரு, யாரை அந்த மச்சவதாரத்து மூலியமா காப்பாத்தினாரு, எதுக்காக இந்த மச்சவதாரம் எடுக்க வேண்டிய சூழல் அமைஞ்சது, அவசியமும் அமைஞ்சது அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு முழுசா தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முன்னொரு சமயம் பிரம்மன் நான் அயராது உழைச்சிட்டேன், நான் 4 யுகங்களுக்கு அயராம நான் உருவாக்கும் தொழிலை பண்ணி எனக்கு ரொம்ப களைப்படைஞ்சிருச்சு. அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துராபர யுகம், கலியுகம் அப்படின்ற 4 யுகத்துலையும் நான் பல விஷயங்களை, அற்புதமான விஷயங்களை நான் உருவாக்கியிருக்கேன். அப்படிங்கிறனால எனக்கு களைப்படைஞ்சிருச்சு, நான் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், என் ஓய்வு களையிற வரைக்கும் நான் எதையும் உருவாக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து பிரம்மன் தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. பிரம்மன் உருவாக்கும் தொழிலை விட்டு அவர் ஓய்வெடுக்கிறதுனால எந்த ஒரு உயிரினமும் உருவாக ஆரம்பிக்கல. இந்த சமயத்தை பயன்படுத்தி அசுரர்கள் எப்படியாவது நம்மளோட ஆட்சியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிரம்மனோட அடிப்படையான 4 வேதங்களை ஹயக்ரீவன் அப்படின்ற ஒரு அசுரன் அந்த வேதங்களை தூக்கிட்டு போறான். இந்த வேதங்கள் பிரம்மன்ட்ட இருந்து ஹயக்ரீவன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அசுரன்ட்ட போனதுனால அவன் அசுர குலத்தையே மேலோங்க செஞ்சுட்டு இருந்தான். அங்க உருவாக்கும் தொழில் அப்படிங்கிறது அசுரர்களால நடக்கப்பட்டுச்சு. இப்படி அசுரர்களால நிலை தடுமாறி போன பூமியையும் மற்ற லோகங்களையும் இயல்பு நிலை கொண்டு வரணும் அப்படின்னா பிரம்மன் தூக்கத்துல இருந்து விழிக்கணும். அவர் விழிச்சதுக்கு அப்புறம் அவர் நல்ல விஷயங்களை உருவாக்க ஆரம்பிக்கணும். இப்ப பிரம்மன் திரும்ப உருவாக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே உருவானது எல்லாமே அழியணும் அப்படின்ற ஒரு கட்டம் வந்துச்சு. இப்படி எல்லா விஷயமும் அழியணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரளயமும் உருவாகணும். அதுக்கு எல்லா சூழ்நிலையும் தயாராகி வந்துட்டு இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் பூமியில சத்தியவரதன் அப்படின்ற ஒரு ராஜரிஷி இருந்தாரு. இந்த ராஜரிஷி தீவிரமான விஷ்ணு பக்தன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தினமும் உணவே அருந்த மாட்டார். இவர் நீரை மட்டுமே குடிச்சுக்கிட்டு விஷ்ணுக்காக தினம் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அது மாதிரி ஒரு நாள் அவர் என்ன பண்ணாருன்னா நதிக்கு போய் அவர் நீர் எடுத்து விஷ்ணுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அவர் நதியில இறங்கி அவர் கையில கொஞ்சம் நீரை அள்ளுறாரு. அப்ப அவர் அள்ளி பார்க்குறப்பதான் தெரியுது அவர் கைக்குள்ள ஒரு சின்ன மீன் இருக்கு. அந்த மீன் பார்க்கவே ரொம்ப குட்டியா பாவமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் திரும்ப இந்த ஆற்றுலேயே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆற்றுல விட போறாரு. அப்போதான் அந்த மீன் கிட்ட இருந்து ஒரு குரல் கேட்குது. என்ன அப்படின்னா அந்த மீன் அந்த ரிஷியை பார்த்து சொல்லுது, என்னை திரும்ப ஆற்றுல விட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கிற பெரிய பெரிய மீன்கள் என்னை உணவா உண்டு என்னை கொன்றும், அதனால என்னை உங்க கமண்டலத்துல வச்சு உங்க இடத்துக்கு கொண்டு போய் என்னை வளங்க அப்படின்னு அந்த மீன் சொல்லுது. இதை பார்த்தோடனே ரிஷி ரொம்ப குழம்பி போயிறாரு. என்னடா இது மீன் பேசுதே, இருந்தாலும் இந்த மீன் சொல்றதும் சரிதான், எப்பவுமே ஒரு வலுவில்லாத ஒருத்தவங்களை வலுவானவங்க கிட்ட விட்டு அவங்கள சாக விடக்கூடாது, அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்க வலு பெற்றப்போ அவங்களோட இடத்துல நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. அதனால என்ன பண்றாருன்னா அந்த குட்டி மீனை அவரோட கமண்டலத்துல போட்டு அவரோட ஆசிரமத்துக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆற்றுல இருந்து ஆசிரமத்துக்கு வேக வேகமாக போன மகரிஷி ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா அவர் நடக்க நடக்க அவரோட கமண்டலம் கனமாயிட்டே போகுது, ரொம்ப பாரமாயிட்டே போகுது. அவர் எதையுமே பொருட்படுத்தாம சரி இந்த மீன் இருக்கிறதுனாலையும் இந்த நீர் இருக்கிறதுனாலையும் தான் கமண்டலம் ரொம்ப கனமா இருக்கும் போல, இதை நம்ம ஆசிரமத்தில் கொண்டு போய் எப்படியா சேர்த்துடலான்னு சொல்லி அவர் ஆசிரமத்துக்கு போறாரு. அப்போ அந்த கமண்டலத்துல இருந்து ஒரு குரல் கேட்குது. என்ன அப்படின்னா அந்த மீன் திரும்ப சொல்லுது, ரிஷியே எனக்கு இந்த கமண்டலம் பத்தலை, எனக்கு இந்த இடத்துல என்னால் உடலை அசைக்க கூட முடியல, என்னை தயவு செஞ்சு இதை விட ஒரு பெரிய இடத்துல என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அப்போதான் அந்த மகரிஷி பார்க்குறாரு, ரொம்ப சிறிய மீனா இருந்த இது அந்த மச்சம் ரொம்ப பெருசா அந்த கமண்டலத்துல அடங்குற அளவுக்கு அது பெருசா வளர்ந்துருச்சு. இதை பார்த்து என்னடா இது ஆற்றுல இருந்து ஆசிரமத்துக்குள்ள வரதுக்குள்ள இந்த மீன் இவ்வளோ பெருசா வளர்ந்துருச்சு, அப்போ இதை இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல விடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பெரிய சிரட்டை எடுக்கிறாரு. அந்த சிரட்டைக்குள்ள தண்ணி ஊற்றி அந்த மீனையை விடுறாரு. அந்த மீனை விட்டனே அந்த மீன் ரொம்ப சந்தோஷமா அந்த சிரட்டையை சுற்றி சுற்றி வருது. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீன் ரொம்ப பெருசா வளர்ந்து அதுக்கு இடம் பத்தாம போயிடுது. இதை கவனிச்ச மகரிஷி என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஒரு மீன் இவ்வளோ வேகமா வளருதா, பரவாயில்ல இது ஏதோ ஒரு அதிசய மீன் போல அப்படின்னு சொல்லி அந்த வேகமா வளர்ந்த மீனை எடுத்துட்டு போய் அவர் ஒரு சின்ன மடுவுல விடுறாரு. அந்த மடுவுல விட்டோடனே அந்த மீன் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி மகரிஷி, எனக்கான இடத்த நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை சுத்தி 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 அந்த மடுவுக்குள்ளேயே ஓடி வருது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவர் சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா அந்த மீன் மகரிஷியை பார்த்து சொல்லுது, ஐயா ரிஷியே எனக்கு இந்த மடு பத்தலை, எனக்கு கொஞ்சம் பெரிய இடத்துல விடுங்க, என்னோட உடல் பாருங்க எப்படி அபரிமிதமா வளர்ந்துட்டே போகுது, என்ன விஷயம்னே எனக்கு தெரியல, என்னை நீங்க தான் காப்பாற்றணும், நீங்க தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மீன் கேட்குது.
இதை பார்த்தோன்னே மகரிஷி ரொம்ப குழம்பு போறாரு. என்னடா ஒரு மீன் மடுவை விட பெருசா வளருது அப்படின்னா இது கண்டிப்பா இதுக்கான இடம் இது கிடையாது, இதை கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஏரியில விட்டுறணும்னு முடிவும் பண்றாரு. அதனால மகரிஷி அவரோட சீடர்கள் எல்லாமே அழைக்கிறாரு. மகரிஷியோட சீடர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா அந்த மடுவுல நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. என்னடா இது, ஒரு மடுவோட அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மீனா, இது வரைக்கும் நான் இந்த மடுவில் இப்படி ஒரு மீனை பார்த்ததே இல்லை, இது கண்டிப்பா இது ஏதோ விசித்திரமான ஒரு அதிசயமான மீன் தான் போல, இதை நம்ம எப்படியாவது நம்ம மகரிஷிகிட்ட கேட்டு இதை என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. அப்பதான் மகரிஷி வந்து நடந்ததை சொல்றாரு. இந்த மீன் ரொம்ப ஆச்சரியமான மீன் போல, இது பேசக்கூட செய்யுது, அப்படிங்கிறனால இந்த மீனுக்கு வந்து இந்த இடம் பத்தலை. நான் இதை வந்து முதல்ல ஒரு கமண்டலத்தில் வச்சுருந்தேன், ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. ஒரு சிரட்டையில் வச்சேன், ரொம்ப வேகமாக வளர்ந்துருச்சு. இந்த மடு அதுக்கு சரியாக இருக்கும்னு நினச்சி இந்த மடுவில் விட்டேன், இங்கேயும் ரொம்ப வேகமாக வளருது. அப்படிங்கிறதுனால இந்த மீனை எப்படியாவது நீங்கள் தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்க ஏரியில் விட்டுருங்க. அந்த ஏரி கடல் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த ஏரி இந்த மீனுக்கு போதுமான இடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே நம்மளோட குருநாதரோட பேச்சை கேட்டு அந்த சீடர்கள் எல்லாமே அந்த மீனை ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் அந்த ஏரியிலையும் விடுறாங்க. மகரிஷியோட கட்டளைக்கு இணங்க சீடர்கள் எல்லாமே அந்த மீனை ஏரியில விட்ட உடனே அந்த மீனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவ்வளோ பெரிய ஏரியா, நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஏரியை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை சுற்றி 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 ஓடி வருது. இதை பார்த்தோன்னே மகரிஷியும் சீடர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ஆசிரமத்துக்கு கிளம்ப போகிறப்ப தான் திரும்ப ஒரு குரல் கேட்குது. என்ன அப்படின்னா அந்த மீன் வந்து சொல்லுது, ஐயா மகரிஷி, எனக்கு இந்த ஏரியும் பத்தலை, இந்த ஏரியை விட நான் என் உடல் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டே போகுது, இது என்ன மாயம்னு தெரில, இது என்ன விந்தைன்னு தெரில, என் உடல் இப்படி வளர்ந்துட்டே போகுது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, எனக்கு ஒரு பெரிய இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மீன் ரொம்ப வருத்தமாக அந்த மகரிஷியை பார்த்து அழுதுகிட்டே கேட்குது. உடனே மகரிஷியும் மனம் இறங்குறாரு. என்ன இது ஒரு அதிசயமான மீனாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஏரியை முழுகிற அளவுக்கு அது வளருதா, அப்போ இந்த மீனுக்கு வந்து இந்த இடம் பத்தாது, இதை விட மிகப்பெரிய இடத்த நம்ம கொடுக்கணும், அதனால அந்த மீன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம கூட்டு வந்து ஒரு ஜீவனை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் அறம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவும் பண்றாரு. இப்படி முடிவு பண்ண மகரிஷி வந்து அந்த மீனை திரும்ப சீடர்களோட உதவியால அதை கொண்டு போய் கடல்ல விடுறாரு. கடல்ல விட்டோடனே அந்த மீன் இவ்வளோ பெரிய இடத்த நான் இது வரைக்கும் பார்த்தே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு இப்படி ஒரு இடத்த கொடுத்துருக்கிறதுனால நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிட்டு அந்த மீன் வந்து அந்த கடலை சுத்தி 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 வருது. இந்த சந்தோஷத்தை பார்த்த உடனே மகரிஷி வந்து அவர் கிளம்புறாரு. மகரிஷி கிளம்புறப்ப திரும்ப ஒரு ஒலி கேட்குது. அந்த மீனோட குரலை கேட்ட உடனே மகரிஷி அதிர்ந்து போறாரு. என்னடா இது, கடலும் பத்தலன்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால இதை விட பெரிய இடத்துக்கு கொண்டு போய் விடவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்தவர், கண்டிப்பா இது மீன் கிடையாது, வந்திருக்கிறது நம்மளை சோதிக்க வந்து அந்த ஸ்ரீஹரியான மகாவிஷ்ணுவா தான் இருக்கணும், இவர்கிட்ட நம்ம பணிஞ்சா மட்டுமே தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்றாரு மகரிஷி. அந்த மீனை பார்த்து ரொம்ப பணிவா சொல்றாரு, நீங்க வந்திருக்கிறது வந்து மகாவிஷ்ணு தான், என்னை சோதிக்க தான் வந்திருக்கீங்க, எதனால என்னை இப்படி சோதிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் தினம் தினம் உங்களுக்கு பூஜைகள் தானே பண்ணிட்டு இருந்தேன், அப்படி இருந்தும் ஏன் என்னை சோதிக்கிறீங்க அப்படின்னு அவர் ரொம்ப பணிவா அந்த மீனை பார்த்து கேட்டோடனே அந்த மீன் சிரிச்சுட்டே சொல்லுது, பரவாயில்ல, வந்திருக்கிறது மகாவிஷ்ணு அப்படிங்கிறத இப்போதான் நீங்க உணர்ந்திருக்கீங்க போல அப்படின்னு அது சொல்லுது. வந்திருக்கிற மீன் வந்து மகாவிஷ்ணு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரிஷிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஐயா, நான் என்ன பண்ணணும், எதுக்காக என்னை இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறப்ப தான் மகாவிஷ்ணுவான அந்த மச்சவதாரத்தில் இருக்க மீன் வந்து சொல்லுது, நான் என்னோட பக்தனை சோதிக்க வரல, நான் அவனை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், எப்போ ஒரு பேரழிவு நடந்தாலும் ஒரு இன்னல்கள் வந்தாலும் என் பக்தனை காப்பாற்றுறது தான் என்னோட வேலை, அப்படிங்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பேரழிவு வரப்போகுது, அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு உபாயத்தை சொல்கிறதுக்கு தான் நான் மீன் அவதாரம் எடுத்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. என்னங்கய்யா சொல்கிறீங்க, நீங்கள் இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுது, எங்களுக்கு என்ன தொல்லைகள் வரப்போகுது, எங்களுக்கு என்ன வந்தாலும் காக்கிறதுக்கு நீங்கள் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மகரிஷி வந்து மகாவிஷ்ணு பார்த்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே மகாவிஷ்ணு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, படைக்கும் தொழிலில் ரொம்ப களைப்படைஞ்ச பிரம்மன் வந்து உறக்கத்துக்கு போயிட்டாரு. அவர் உறக்கத்தில் இருந்த சமயம் அசுரர்கள் அந்த வேதங்களை கொண்டு போய் அவங்க பல குழப்பங்களை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழப்பங்கள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்னா இந்த உலகம் அண்டசராசரம் எல்லாமே நிலைபெற்று நிற்கணும். இப்படி அண்டசராசரமோ இந்த உலகமோ நிலைபெற்று நிற்கணும் அப்படின்னா எல்லாமே அழிஞ்சு திரும்ப முதல்ல இருந்து பிரம்மனால உருவாக்கப்படணும். அதனால ஒரு மிகப்பெரிய பிரளயமோ பேரழிவோ உருவாக போகுது, அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், இந்த விஷயத்தை எச்சரிக்கை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்படி மகாவிஷ்ணு சொன்ன உடனே மகரிஷி மகாவிஷ்ணு பார்த்து கேட்குறாங்க, இந்த பூமியில பல ரிஷிகள் இருக்காங்க, முனிவர்கள் இருக்காங்க, ஏன் மனிதர்கள் இருக்காங்க, பல ஜீவஜந்துக்கள் இருக்கு, இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க, என் மூலியமா என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி மகரிஷி கேட்குறாரு. அதுக்கு மகாவிஷ்ணு சொல்றாங்க, நான் சும்மா உன்னை தேர்ந்தெடுக்கல, உன்னோட கூட்டத்தினால பல விஷயங்கள் எனக்கு நிறைவேறப்பட வேணும். என்ன அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பாதுகாக்கப்படணும், அந்த பாதுகாக்கப்பட்ட விஷயங்கள்னால பூமி திரும்ப உருவாகிறப்போ அது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது எங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க,
அப்படின்னு மகரிஷி மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இந்த பூமியில் மிகப்பெரிய பிரளயங்கள் ஏற்படும், அதாவது அதிகமான மழை பெய்யும், வெள்ளங்கள் பிரளயங்கள் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் உருவாகிறதுனால எல்லாமே தண்ணி கடியில் போயிடும். அந்த சமயம் நான் ஒரு ஓடத்தை உன்னோட இருப்பிடத்துக்கு பக்கத்தில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். அந்த ஓடங்களில் நீ உணவு, தானியம், பழங்கள், விதைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே சேகரித்து அதில் ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஓடங்களில் சப்தரிஷிகள் எல்லாருமே ஏறிடுங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஓடத்தை என் கொம்பில் கட்டிட்டீங்க அப்படின்னா, நான் இந்த பிரளயம் நடக்கிறப்போ எந்த இடத்துல பிரளயம் அதிக பாதிப்பு இல்லையோ அந்த பக்கம் இந்த ஓடத்தை கொண்டு போய் நான் சுற்றி இந்த பார்க்கடலில் வருவேன். பிரளயம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரம்மன் வந்து முழிப்பார். அவர் முழிச்சதுக்கப்புறம் திரும்ப உலகம் உருவாக தொடங்கும். அப்போது இந்த விதைகளும் தானியங்களும் தான் அவருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. இப்படி மகாவிஷ்ணு சத்தியவிரதன் சொன்ன உடனே சத்தியவிரதன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மகாவிஷ்ணு தன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் பொறுப்பையும் உணர்ந்து அவர் உடனே வேகமாக ஆசிரமத்துக்கு போய் சப்தரிஷிகளை வர வைக்கிறாரு. சப்தரிஷிகள் கிட்ட நடந்த விஷயத்தை அவர் எடுத்து சொல்றாரு. அப்போ சப்தரிஷிகள் அவங்க வந்து பொறுப்புகளை உணர்ந்து அவங்க உணவுகள், தானியங்கள், விதைகள் அப்படின்னு எல்லாத்தையுமே சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சேகரித்து பிரளயத்துக்காக அவங்க ஆயத்தமாகவும் ஆகுறாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த பூமியை சுற்றி கருமேகங்கள் சூழப்படுது. மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே கருமேகங்கள் இந்த பூமியை சுற்றி வந்துருச்சு. இதனால மலைகள் கொட்டி தீக்க போகுது, எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்க போகுது அப்படின்னு எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தன் தர்பை புல் பாய்களை விரித்து அது மேலே அமர்ந்து மகாவிஷ்ணுவை நோக்கி பூஜைகள் பண்ண ஆரம்பித்தாங்க. மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே மலைகள் அடித்து பேய ஆரம்பிச்சது, மிகப்பெரிய வெள்ளங்கள் உருவாக ஆரம்பிச்சது, கடலில் சீற்றங்களும் பிரளயங்களும் உருவாக ஆரம்பிச்சது. அந்த சமயத்தில் தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர 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 மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே ஒரு ஓடத்தை அவர் ரிஷியை நோக்கி அனுப்புகிறாரு. அந்த ஓடங்களை பார்த்த உடனே ரிஷிகள் அவங்களோட பொறுப்பு உணர்ந்து அந்த விதைகளும் தானியங்களும் எல்லாத்தையுமே அந்த ஓடத்து மேலே ஏற்றுறாங்க. தேத்திட்டு அந்த சப்த ரிஷிகளும் அந்த ஓடங்களில் ஏறுறாங்க. மகாவிஷ்ணுவால் அனுப்பப்பட்ட ஓடத்தில் சப்த ரிஷிகள் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் அவங்க விதைகளும் தானியங்களும் அதில் ஏற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிறாங்க, மகாவிஷ்ணு சொன்ன மாதிரியே ஒரு ஓடம் வந்துருச்சு, ஆனால் நம்மளை காப்பாற்ற போகிற அந்த மகாவிஷ்ணுவோட மச்சவதாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அப்போ சத்தியவிரதன் சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுறதுக்கு மச்சவதாரத்தில் மகாவிஷ்ணு வந்திருக்காரு, அவர் கடலில் இருந்து நம்மளை காப்பாற்ற வருவாருன்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கடலை நோக்கியே ரொம்ப எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் சத்தியவிரதன் சொல்கிறாரு, தூரத்தில் ஒரு ஒற்றை கொம்புள்ள ஒரு மீன் வருது பாருங்க, அதுதான் மகாவிஷ்ணுவால் எடுக்கப்பட்ட மச்சாவதாரம்னு சொல்கிறாரு. உடனே சப்தரிஷிகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக எட்டி பார்க்குறாங்க. பார்த்த உடனே அதிர்ந்து போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அது மாதிரி ஒரு மீன் அவங்க பார்த்ததே கிடையாது. அந்த மீனோட உருவத்தை பார்த்தா ஒரு 10 திமிங்களோட உருவத்தை ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்குமோ அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒற்றை கொம்பு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே சத்தியவிரதன் சொல்கிறாரு, இந்த ஒற்றை கொம்புல நம்மளோட ஓடத்தை கட்டிட்டோம் அப்படின்னா இந்த பிரளயத்துலேருந்து நம்ம காப்பாற்றுவேன்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு. அதனால அந்த மீன் பக்கத்தில் வந்தோடனே அந்த ஓடத்தை வந்து அந்த ஒற்றை கொம்புல கட்டுறாங்க. கட்டின உடனே அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னா, எங்கே பெரிய பிரளயம் நடக்கலையோ, அதாவது மிகப்பெரிய சீற்றங்கள் நடக்கலையோ அந்த இடத்துக்கு இந்த ஓடங்களை ரொம்ப பக்குவமாகவும் பத்திரமாகவும் பார்த்து அதை கொண்டு போய் அந்த பார்க்கடலையே சுற்றி வருது. இப்படியே சுற்றி வரப்போ அந்த பிரளயம் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு ஏற்படுது. பூமியும் மற்ற லோகங்கள் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கவும் செய்யுது. இப்படி வருண பகவானால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய சீற்றத்தினால மூழ்கி போன பூமியை திரும்ப நிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் அவரோட தூக்கத்திலிருந்து களையிறாரு. களைஞ்ச உடனே பார்க்குறாரு, எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கி எதுவுமே அங்கே இல்லை. அப்போ பிரம்மதேவன் உணர்றாரு, நம்ம திரும்ப உருவாக்கும் தொழிலை ஆரம்பிக்கணும் போல, நம்ம இப்படி களைப்புல தூங்குனதுனால எல்லாமே அழிஞ்சு போச்சு, நம்ம திரும்ப உருவாக்குறதுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறப்ப தான் மகாவிஷ்ணுவால் சப்தரிஷிகளோட உதவியால் காப்பாற்றப்பட்ட விதைகளும் தானியங்களும் அவருக்கு அடிப்படையாக கிடைக்குது. அந்த சமயத்தில் தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, நம்மக்கிட்ட இருந்த நான்மறை வேதங்கள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறப்ப தான் மகாவிஷ்ணு சொல்கிறாரு, இந்த நான்மறை வேதங்கள் நீங்கள் தூங்குறப்போ உங்ககிட்ட இருந்து ஹயகிரீவன் அப்படின்ற அசுரன் கடத்திட்டு போயிட்டான். நான் அசுரர்களை எதிர்த்து போர் பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சுன்னு நான்மறை வேதங்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சத்தியவாக்கும் கொடுக்குறாரு. மகாவிஷ்ணு பிரம்மர் கிட்ட சொன்ன உடனே பிரம்மர் வந்து கொஞ்சம் மனசு ஆறுதல் அடைகிறாரு. ஏன்னா நான்மறை வேதங்களோட அடிப்படையில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வேதங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உருவாக்கும் தொழிலை ரொம்ப செம்மையாக செய்ய முடியாது. இது தீயவர்கள் கையில் போச்சு அப்படின்னா மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப குழம்பி போயிருந்தார். மகாவிஷ்ணுவோட வார்த்தையை கேட்ட உடனே எப்படியாவது மகாவிஷ்ணு அசுரர்களை போர் பண்ணி ஜெயிச்சு அந்த நான்மறை வேதங்களை நம்மகிட்ட கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சு. அந்த நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுறாருன்னா, சப்தரிஷிகளோட உதவியால் கொண்டு வரப்பட்ட விதைகளையும் தானியங்களையும் வச்சு அவர் திரும்ப உலகத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு
அந்த ஹயக்ரீவன் அப்படின்ற அசுரனை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக அசுர குலத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய போரை உருவாக்குறாரு. அந்த போரில் மகாவிஷ்ணு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் ஹயக்ரீவனை ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கூடவே ஐ பட்டனில் வர லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகாவிஷ்ணு எப்படி ஹயக்ரீவர் கொன்னாரு அப்படிங்கிறத பற்றி முழுசாக அதில் பேசியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம இயல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்னன்ற கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள்.